பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழில் சில எழுத்துக்கள் உச்சரிப்பில் ஒலிகளை சில மாற்றங்களாக சிறிதளவு ஒலிகளை மட்டும் மாற்றமாக கொள்ளக்கூடிய எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் மயமொழி எழுத்துக்கள். அது மட்டும் கிடையாது, உயிரெழுத்து எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றது, மயமொழி எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றது, அப்புறம் அசட தவிர வல்லின எழுத்துக்கள், வெள்ளின எழுத்துக்கள், இணையின எழுத்துக்கள் எல்லாம் எப்படி உச்சரிக்கப்படுகிறது, பிறக்கின்றது என்பதை பற்றி நம்ம ஒவ்வொரு மாணவர்களாக இப்ப அந்த ஒழிப்புகளை சொல்லுவோம். ஓகே, அதை பார்க்கலாமா? முதல்ல மயமொழி எழுத்துக்கள் 8. அந்த மயமொழி எழுத்துக்கள்ல லா, லா, லா இந்த 3 உச்சரிப்பை ஒரு மாணவர்கள் செய்யணும். ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி பிறக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாக லா, லா. மேற்பற்களின் அடியை தொடுவதால் நகரம் பிறக்கும். லா, நா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். ரா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் பிறக்கும். நா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் விளங்குகிறது. ரா, இது மேல்வாய் நாட்டின் நுனி மிகவும் பொருந்துவதால் நகரம் பிறக்கின்றன. ரா, இது மேல்வாய் அன்னத்தின் நுனி பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. எழுத்துக்களின் இடப்பிறப்பு வல்லினமே கசட தவற ஆறும் மார்பில் பிறக்கும். மெல்லினமை ஞன நமன ஆறும் மூக்கில் பிறக்கும். இடையினமை எழ வளர ஆறும் கழுத்தில் பிறக்கும். ஆ ஆ ஆகிய இரண்டும் வாயை திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஈ ஈ ஏ ஏ ஐ ஆகிய எழுத்துக்கள் நாக்கின் அடிமை வாய்ப்பல் பொருத்தும் முயற்சியால் பிறக்கின்றன. ஊ ஊ ஓ ஓ ஔ இதழ்கள் குவிப்பதால் பிறக்கின்றன. ஆயுள் எழுத்து அத்தடையில் பிறக்கும்.